السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله ثم الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين شفينا محمد صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين. وبعده قال الله تعالى في شأن حبيبه: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவனுடைய எல்லையில்லா கிருபையினால் நம் அனைவரையும் முஸ்லிமாக படைத்து நமது உயிரினும் மேலான கண்மணி தாஹா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறந்த சமுதாய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியதோடு புனிதமிக்க ஜும்ஆவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் அவனுடைய புனித பள்ளியில் ஒன்று சேர்த்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட நல்லடியார்களின் கூட்டத்தில் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாழும் காலமெல்லாம் அவனுடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து நடந்து அவனுடைய அன்பையும் அருளையும் பெற்றவர்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பான பெருமக்களே, சென்ற வாரம் மார்க்க கல்வியினுடைய அவசியங்களை பற்றி நாம் பேசி வந்தோம். இஸ்லாத்தினுடைய கல்விகள், தீனுடைய கல்வி, மார்க்க கல்வி, அது கடல் போன்று இருந்தாலும் பேசிக் முக்கியமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில கல்விகளை பற்றி தான் நாம் சொன்னோம். முதல்ல நாம் கற்க வேண்டியது குர்ஆன் ஷரீஃபை முதல்ல நம்ம சரளமாக பார்த்து ஓத கற்றுக்கொள்ள வேண்டும். குர்ஆன் ஷரீஃபை சரளமாக பார்த்து ஓத கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, நீங்கள் பிரியப்பட்டால் உங்களுடைய பிள்ளைகளை குர்ஆனை பார்க்காமல் ஓதுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பார்த்து ஓதக்கூடிய விஷயத்தில் அது மஸ்ட் செய்தே ஆக வேண்டும். நீங்கள் பிரியப்படுவீர்களே ஆனால் என் புள்ள குர்ஆன் ஷரீஃபை பார்த்து ஓதியது போன்று பார்க்காம ஓத வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் உங்கள் பிள்ளைகளை பார்க்காமல் ஓத வைப்பதற்கு முழு குர்ஆன் 30 ஜுஸுவையும் பார்க்காமல் ஓத வைப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இது இரண்டாவது. மூணாவது, ஓதக்கூடிய குர்ஆன் இருக்கு இல்லையா, அதற்குரிய அர்த்தம் என்ன? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்கிறோம், அதுக்குரிய அர்த்தம் என்ன? அர் ரஹ்மான் இர் ரஹீம்கிறோம், அதுக்குரிய அர்த்தம் என்ன? குல் ஹுவல்லாஹு அஹதுங்கிறோம், அதுக்குரிய அர்த்தம் என்ன? அது மூன்றாவது கல்வி. இப்படி 3 விதமான கல்விகள் இன்னைக்கு உலகத்தில் எல்லா இடங்களிலும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. பார்த்து ஓதக்கூடிய, அதற்கென்று ஒரு மதரசா, அதுக்கு மக்தபு மதரசான்னு சொல்கிறோம். பார்த்து ஓதக்கூடிய அந்த இல்மை, அந்த கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய மதரசாவுக்கு மக்தபு மதரசா. பார்க்காமல் ஓதக்கூடிய குர்ஆனை பார்க்காமல் ஓதுவதற்காக வேண்டி கற்றுக் கொடுக்கக்கூடிய மதரசாவுக்கு ஹிஃபுல் மதரசான்னு சொல்கிறோம். ஹிஃபுல்னு சொன்னால் மனனம் செய்தல், மனப்பாடம் செய்தல். யார் இந்த முழு குர்ஆன் 30 ஜுஸ்வையும் மனப்பாடம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஹாஃபிதுன்னு பட்டம் கொடுக்கப்படும். பார்த்து ஓதி முடித்தவர்களுக்கு பட்டம் கிடையாது. பார்க்காமல் 30 ஜுஸ்வைங்கன்னா அது ஒரு பெரிய சாதனை தானே. அது
30 ஜுஸ்வே மனப்பாடமா பார்க்காம ஓடுவது என்பது அது பெரிய சாதனை. அப்ப அவர்களை கௌரவிக்கும் முகமாக அவர்களுக்கு ஹாஃபில், குர்ஆனை மரணம் செய்தவர் என்ற பட்டம் கொடுக்கப்படுகிறது. இந்த ஹாஃபில் ஓதுவதற்கு வருஷங்கள்லாம் கணக்கு கிடையாது. சில பிள்ளைங்க 2 வருஷத்துல முடிப்பாங்க, சில பிள்ளைங்க 3 வருஷத்துல முடிப்பாங்க, 7 மாசத்துல முடிச்ச பிள்ளைங்க கூட இருக்கிறாங்க. 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம், அதுக்குன்ற ஒரு வருஷம் இல்லை. அல்லாஹ் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவங்களுக்கு எவ்வளவு மெமரி, மன்ன சக்தியை கொடுத்துருக்கிறாங்களோ அதை வச்சு அவங்க முடிப்பாங்க. ஹிஃபுல் ஓதுவதற்கு ஒரு வருஷம் எல்லாம் இல்லை. 3வது சொன்னமே குர்ஆனுக்குரிய விளக்கம், இந்த ஆயத்துக்கு இன்ன அர்த்தம், இந்த ஆயத்துக்கு இன்ன அர்த்தம் என்று விளங்குவதற்காக வேண்டி அது ஓதக்கூடிய மதரசா தான் ஆலிம் மதரசா. ஆலிம் மதரசா இது மதரசாக்கள் பல விதமா இருக்குது. 7 வருஷம் ஓதி கொடுப்பாங்க, 5 வருஷம் ஓதி கொடுப்பாங்க. இப்படி பல விதத்திலும் இந்த ஆலிம்களை உருவாக்கக்கூடிய மதரசாக்கள் நிறைய இருக்கிறது. பண்பான பெருமக்களே, இது பார்த்து ஓதுவதாக இருந்தாலும் சரி, பார்க்காமல் ஓதுவதாக இருந்தாலும் சரி, அதுபோன்று ஆலிமாக ஆகுவதாக இருந்தாலும் சரி, 3 கல்வியின் மூலமாக நிறைய பலன்கள் இருக்கு. நிறைய பலன்கள். நம்ம புள்ள பார்த்து ஓதுறானா நமக்கு நிறைய நன்மைகள் வழங்கப்படும். நம்ம புள்ள பார்க்காம ஓதுறானா நமக்கு நிறைய நன்மைகள் வழங்கப்படும். நம்ம புள்ள ஒரு ஆலிமா இருக்கிறான்னா பெரிய பலன். நம்ம புள்ள ஒரு ஆலிமா இருந்து ஒரு பள்ளிவாசல்ல ஒரு இமாமாகவோ அல்லது மதரசாவில் உஸ்தாதாகவோ இருந்த பணியாற்றினால் அதை விட சிறந்த ஒரு பாக்கியம் வேற ஒன்றும் இல்லை. ஆனால் சமூகத்தில் ஆலிம் இமாம்னு சொன்னா அது என்னமோ ஒரு மாதிரியா, சில மக்கள், எல்லோரும் இல்லை, ஆலிம்களை தலைக்கு மேல வச்சு மதிப்பாக கொடுக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, சாதாரணமாக நினைக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ഖൈറുக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. மக்களிலேயே மிக சிறந்தவர்கள், உங்களில் மிக சிறந்தவர் யார் என்றால், நிறைய வசதி வாய்ப்பு உள்ளவர், நிறைய சொத்து சுகம் உள்ளவர், நிறைய தொழக்கூடியவர், தஹஜ்ஜத், இஷ்ராக்கு, நஃபில், அவ்வாபின் தொழக்கூடியவர், நிறைய ஹஜ் உம்ரா செய்தவர், நிறைய சதக்காக்கள் செய்தவர், எந்த லிஸ்ட்லையும் கொண்டு வரல. ഖൈറുக்கும், உங்களில் மிக சிறந்தவர், மிக நல்ல உயர்ந்த மனிதர் யார் தெரியுமா? மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. சுயம் அவர் குர்ஆனை கற்று, மார்க்கத்தை கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கிறார், அவங்க தான் சிறந்தவன் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆலிம்களாக இருக்கக்கூடியவர்கள், இமாம்களாக இருக்கக்கூடியவர்கள், உஸ்தாதுகளாக இருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய பாக்கியம் பெற்றவர்கள் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். உங்க உள்ளே நீங்க ஒரு ஆலிமா ஆக்குறீங்க, உங்க பிள்ளைங்க கீழே ஒரு பள்ளிவாசலே ஒப்படைக்கப்படுது, ஒரு இமாமாக இருந்து ஒரு மக்களை வழி நடத்துகிறார் என்றால் அதை விட உங்களுக்கு வேற என்ன பாக்கியம்? அதை விட உங்க மகனுக்கு கீழே ஒரு சமுதாயமே பின் கை கட்டி நிற்கிறது என்றால், ஒரு சமுதாயமே உங்களுடைய மகனுக்கு வழிபடுகிறது என்றால், ஒரு சமுதாயமே உங்களுடைய மகனை கண்ணியப்படுத்துகிறது என்றால், அதை விட உங்களுக்கு வேற என்ன சிறப்பு தேவை? இது துனியால நீங்க மௌத்தா போனா அல்லது மறுமைக்கு போனா அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்தே தனி. பண்பான பெருமக்களே, குர்ஆனை பார்த்து ஓதுவது, பார்க்காமல் ஓதுவது, ஆலிமாக ஆகுவது, 3 கல்வியின் மூலமாகவும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மிகப்பெரிய நன்மைகளை வழங்குகிறார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனில் ஒரு இடத்தில் சொல்வார், யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். யாரிடத்திலே ஈமான் இருக்குமோ, யாரிடத்திலே ஈமான் இருக்குமோ, யாரிடத்திலே மார்க்க கல்வி ஞானம் இருக்குமோ, அல்லாஹ் அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். அப்ப ஈமான் உள்ளவர்கள், மார்க்க ஞானம் உள்ளவர்கள், இமாம்கள், உஸ்தாத்மார்கள், மார்க்க கல்வியை கற்றவர்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களுக்கு அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தை வழங்குகிறான். அன்பான பெருமக்களை, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் இப்படி சொல்வார்கள், நவருல் ஆலிமி இபாதத்துன், நவருல் ஆலிமி இபாதத்துன். மார்க்க கல்வியை கற்றுக்கொண்ட இமாம்கள், மார்க்க ஞானத்தை கற்றுக்கொண்ட உஸ்தாதுமார்கள், தங்களுடைய வாழ்க்கையை தீனுக்காக வேண்டி அர்ப்பணித்தவர்கள், அந்த இமாம்கள், உஸ்தாதுமார்களை நீங்க பார்க்கிறதே உங்களுக்கு இபாதத்துன்றாங்க. நவருல் ஆலிமி இபாதத்துன், ஒரு ஆலிமை பார்ப்பது. அல்லாஹ் அப்படிப்பட்ட உண்மையான ஆலிம்களாக அல்லாஹ் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஆக்குவானாக.
பண்பான பெருமக்களை, மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டவர்கள், மார்க்க கல்வியை மக்களுக்கு போதிக்கக்கூடியவர்கள், மார்க்கத்திற்காக வேண்டி தங்களை அர்ப்பணம் செய்தவர்கள், அவர்களை பார்க்கிறதே இபாதத்துன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பான பெருமக்களை, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸுகள் எல்லாம் வெறும் ஆலிம், அடுத்து சொல்லக்கூடிய வெறும் ஆலிம் அல்ல. உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் மக்தபுக்கு அனுப்பி வச்சாலும் சரி, உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் ஹிஃபுது ஓதுவதற்காக வேண்டி அனுப்பி வைத்தாலும் சரி, அல்லது உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் ஆலிமாக்குவதற்காக வேண்டி அனுப்பி வைத்தாலும் சரி, எல்லாவற்றிற்கும் 3 கல்விக்கும் இந்த ஹதீஸ் பொருந்தும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், வலஅத்து லஹுல் மலாயிகத்து அஜ்னிஹத்தஹா ரிலன் பிமா யஸ்னஉ. இந்த மார்க்க கல்வியை கற்பதற்காக இங்கே வருகிறார்களே, உதாரணம் சொன்னா காலையிலையும் சாயந்தரமும் இந்த பச்சிலம் குழந்தைகள் மக்தபு கல்வியை கற்பதற்காக உங்க பிள்ளைங்க வரும், உங்க பேரன் வருவாங்க, உங்க பேத்திங்க வருவாங்க. சாதாரண ஒன்று அல்ல. உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், உங்க பேரனாக இருக்கட்டும், உங்க நான் எதுக்கு சொல்ல வர்றேன், உங்க பிள்ளைகள் இந்த 3 கேட்டகரியில எதையாவது ஒண்ணுல இருந்தார்கள் என்றால் ரொம்ப கவனம் செலுத்துங்க. உங்க பிள்ளைங்க மக்தபுல ஓதுறாங்களா, கவனம் செலுத்துங்க. உங்க பிள்ளைங்க ஹிஃபுது ஓதுறாங்களா, கவனம் செலுத்துங்க. உங்க பிள்ளைங்க ஆலிம் ஓதுகிறார்களா, கவனம் செலுத்துங்கள். காரணம், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்த அந்தஸ்தை பெறுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மார்க்க கல்வியை கற்பதற்காக வேண்டி வரக்கூடியவர்கள், அது யாரா இருந்தாலும் சரி, மக்தபா இருந்தாலும் சரி, ஹிஃபுலா இருந்தாலும் சரி, ஆலிமா இருந்தாலும் சரி, மார்க்க கல்வியை கற்பதற்காக வேண்டி யார் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்காக வேண்டி மலக்குமார்கள் தங்களுடைய ரெக்கைகளை விரிச்சு வைக்கிறாங்களாம். வலஅத்து லஹுல் மலாயிகத்து அஜ்னிஹத்தஹா. அப்படியெல்லாம் மலக்குமார்கள் தங்களுடைய ரெக்கையெல்லாம் யாருக்கெல்லாம் விரிச்சு வைக்க மாட்டாங்க. மலக்குமார்கள் தங்களுடைய ரெக்கையை ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தாலும் சரி, நைட்டு பூரா நின்று வணங்கினாலும் சரி, அல்லது கோடி கோடியா தர்மம் கொடுத்தாலும் சரி, அல்லது வேற என்னென்ன அமல்கள் செய்தாலும் சரி, அவங்களுக்கு எல்லாம் மலக்குமார்கள் ரெக்கையெல்லாம் விரிச்சு வைக்க மாட்டாங்க. மலக்குமார்கள் தங்களுடைய ரெக்கைகளை விரித்து வைப்பது யாருக்குன்னு சொன்னா, அந்த மார்க்க கல்வியை கற்கக்கூடிய மக்களுக்கு மட்டும்தான் விரித்து வைக்கிறாங்க. யார் சொல்றாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மார்க்க கல்வியை கற்பதற்காக வரக்கூடிய மக்களுக்கு மலக்குமார்கள் எந்த அளவுக்கு கண்ணியம் கொடுக்கிறாங்க. இன்னொரு ஹதீஸில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், யஸ்தக்ஃபிரு லஹு குல்லு ஷைஇன் ஹத்தல் ஹீதானு ஃபில் பஹர். நம்ம கவனிக்க வேண்டிய செய்தி, மார்க்க கல்வியை கற்பதற்காக வேண்டி யார் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்காக உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களும் பாவ மன்னிப்பு தேடுதான். யஸ்தக்ஃபிரு லஹு குல்லு ஷைஇன், எல்லா வஸ்துக்களும், உலகில் இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துக்களும் இந்த மார்க்க கல்வியை கற்பதற்காக வேண்டி வருகிறார்களே அவங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுதுன்னு சொல்லிட்டு இன்னொரு வாசகத்தையே நாயகம் சேர்த்து சொல்றாங்க, ஹத்தல் ஹைத்தானு ஃபில் பஹர். கடல்ல இருக்கக்கூடிய மீன்களும் சேர்ந்து பாவ மன்னிப்பு தேடுதான். வெறும் கரையில இருக்கக்கூடியவைகள் மட்டுமல்ல, கடலில் வாழக்கூடிய மீன்கள் அத்தனையும் சேர்ந்து இந்த மார்க்க கல்வியை கற்பதற்காக வேண்டி வரக்கூடியவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுதான். இப்போ நீங்க உங்க பிள்ளைங்களை ஓத வைக்கிறீங்கன்னு சொன்னா உங்க பிள்ளைங்களுக்கும் பாவ மன்னிப்பு தேடும், உங்களுக்கும் சேர்ந்து தேடும். ஏன்னா பிள்ளைங்க சுயமா நீங்க சொல்லி தானே ஓதுறாங்க. உங்க பிள்ளைங்களை மக்தபுக்கு நீங்க கூப்பிட்டு வரீங்கன்னு வைங்க, உங்க பிள்ளைங்களை நீங்க ஓத வைப்பதற்காக வேண்டி அனுப்புறீங்கன்னு வைங்க, உங்களுக்கு சேர்ந்து அந்த பாக்கியம் கிடைக்கும். ஓதக்கூடிய மாணவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் கிடைக்கும், ஓத வைக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் அதே பாவ மன்னிப்பு கிடைக்கும். மேலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தி சொல்வாங்க, மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். அல்லாஹ் ஒருவருக்கு ஒரு நல்லதை நாடினால், அல்லாஹ் ஒரு மனிதருக்கு நல்லதை நாடினால் அல்லாஹ் அவரை மார்க்கத்தில் பெரிய மார்க்க ஞானம் உள்ளவராக அல்லாஹ் ஆக்கிடுவான். ஒரு கோடீஸ்வரராக ஆக்குவான், ஒரு செல்வந்தராக ஆக்குவான், அல்லது நிறைய ஹஜ்ஜி செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுப்பான், நிறைய உம்ரா செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுப்பான். அதெல்லாம் ஹதீஸில் இல்லை. மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். அல்லாஹ் ஒரு மனிதருக்கு நல்லதை செய்யணும்னு நாடுனா அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவரை மார்க்க ஞானம் உறவுதான் அல்லாஹ் ஆக்கிடுவான். இப்போ அல்லாஹ் ஒரு ஆளுக்கு நல்லதை செய்யறதுன்னு சொன்னாவே அல்லாஹ் அவருக்கு மார்க்க ஞானத்தை வழங்குகிறான் என்பதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அன்பான பெருமக்களை, நீங்க கூட ஹதீஸ்ல பார்த்தா தெரியும், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, நிறைய சஹாபாக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு பணிவிடை செய்வாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை எடுத்துக்கொள்வோம்.
இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே பணிவிடை செய்தவர்கள். நிறைய சஹாபா பெருமக்கள் பணிவிடை செய்து துஆவை பெற்றிருக்கிறாங்க. ரபியான்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, எல்லாம் 10-12 வயசு சஹாபி தான், பெரும் வயசு இல்லை. சின்ன சின்ன இளம் வயது சஹாபா பெருமக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு உதவி செய்வதற்கு தண்ணி எடுத்து வைப்பாங்க, பாத்ரூம் போகிறதுக்கு தண்ணி எடுத்து வைப்பாங்க, செருப்பை சரி செஞ்சு வைப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பணிவிடை இருந்தவர்கள் தான் இந்த சஹாபா பெருமக்கள். அந்த லிஸ்ட்ல உள்ளவங்க தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இப்னு அப்பாஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்கிறார். பணிவிடைன்னா என்ன? தண்ணி எடுத்து வைக்கிறது, செருப்பு எடுத்து வைக்கிறது, அவங்க வாகனத்தை சரி செய்கிறது. இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன பணிவிடை செய்ய வேண்டுமோ அந்த பணிவிடை செய்தவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் குளிர்ந்து அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம ஃபக்ஹிஹு ஃபித்தீன் வஅல்லிம்ஹு தஅவீலான். அல்லாஹும்ம ஃபக்ஹிஹு ஃபித்தீன் வஅல்லிம்ஹு தஅவீலா. அல்லாஹ்வே அவரை மார்க்க ஞானம் உள்ளவராக நீ ஆக்குவாயாக, அவருக்கு நிறைய குர்ஆனுடைய விரிவுரையை அல்லாஹ் நசீபாக்கி கொடுப்பாயாக துஆ செஞ்சார். வேற எந்த துவாவும் இல்லை. நல்ல செல்வத்தை கொடு, நல்ல வசதி வாய்ப்பை கொடு, நல்ல அமல் செய்யக்கூடிய நசீபை கொடு. இப்னு அப்பாஸுக்கு அந்த துவாவே அல்லாஹும்ம ஃபக்ஹிஹு ஃபித்தீன் வஅல்லிம்ஹு தஅவீலா. அல்லாஹ்வே அவரை மார்க்க ஞானம் உள்ளவராக நீ ஆக்கு, அவருக்கு குர்ஆனுடைய விரிவுரை விளக்கத்தை கொடுன்னு துவா செய்தார்கள். அந்த துவாவினுடைய பவர் தான் உலகத்தில் குர்ஆனுக்கு யார் விரிவுரை செய்தாலும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய விரிவுரைக்கு கீழே தான். சஹாபாக்குடைய காலகட்டத்திலேயே குர்ஆனுக்கு விரிவுரை விளக்கம் கேட்பதற்கு இவங்கள்ட்ட தான் போவாங்க. ரொம்ப சின்ன வயசாக இருந்தாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மிக சின்ன வயதாக இருப்பார்கள். மஜ்லிஸ்ல குர்ஆனுக்கு விளக்கம் அவங்க கொடுப்பார்களாம். எதனால? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்து அந்த துஆவை பெற்றார்கள். நம்ம சொல்ல வர்ற செய்தி என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு என்ன துஆ செஞ்சாங்க? பெரும் செல்வத்திற்கு, வசதி வாய்ப்புக்கு, வேற எதுக்கும் அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை கொடு, அது கூட செய்யல. அல்லாஹ் அவருக்கு சொர்க்கவாசியா இருக்கு, சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை கொடு, அல்லாஹ்வே அவரை மார்க்க ஞானம் உள்ளவராக அப்படின்னா அவர் ஆலிமாக ஆக்குங்கிறாங்க. அவர் ஆலிமாக ஆக்கு, குர்ஆனுடைய விரிவுரைக்கு விளக்கம் சொல்லக்கூடியவராக அவரை ஆக்கு. அதனுடைய துஆ பரக்கத்து தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய குர்ஆனுடைய தப்சீர் விரிவுரை அது எல்லா தப்சீரை விட டாப்ல இருக்கும். அவங்களுக்கு பேரே ரஈசுல் முஃபஸ்ஸிரீன் தான், சஹாபாக்கள் கொடுத்த பேர். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு பேரு ரஈசுல் முஃபஸ்ஸிரீன். உலகத்தில் எத்தனை விரிவுரையாளர்கள் நிறைய லட்சக்கணக்கில் இருக்கிறார். பல லட்சக்கணக்கான குர்ஆனுக்கு விரிவுரை எழுதப்பட்டிருக்கிறது. அத்தனை பேருக்கு ஹெட் இவங்க தான். ரஈசுன்னு சொன்னாவே ஹெட் உங்களுக்கு தெரியும். ரஈசுல் முஃபஸ்ஸிரீன். உலகத்தில் யார் யாரெல்லாம் குர்ஆனுக்கு விரிவுரை கொடுத்தார்களோ அவ்வளவு பேருக்கு லீடர் இவங்க தான். அத்தனை தப்சீர் இவங்க தப்சீரை பின்பற்றி தான் இருக்கும். காரணம் ரசூலுல்லாஹ்வுடைய துஆ. அன்பான பெருமக்கள், நம்ம பிள்ளைங்களை நம்ம ஓத வைக்கக்கூடிய விஷயத்தில் நம்ம கவனம் செலுத்த வேண்டும். நம்முடைய வீடுகளில் நம்ம பிள்ளைங்க இருப்பாங்க, பேரன் இருப்பாங்க, பேத்திங்க இருப்பாங்க. அவங்களை எந்த அளவுக்கு மார்க்க ஞானம் உள்ளவர்களாக நம்ம ஆக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டுமோ அந்த அளவுக்கு நம்ம முயற்சி செய்யணும். நம்ம கண்ணு மூடினதுக்கு பிறகு அதனுடைய அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடும். இப்போ தெரியாது, நம்ம பிள்ளைங்களை நம்ம பார்த்து ஓத வச்சாலும் சரி, பார்க்காம ஓத வச்சாலும் சரி, அது மாதிரி ஆலிமாக ஆக்கினாலும் சரி, அதனுடைய பலன் இப்ப இருக்கும். ஆனா அவ்வளவு பியூரா நமக்கு வெளியில தெரியாது. இன்டைரக்டா ஏதாவது வந்துகிட்டே இருக்கும். நம்ம பிள்ளைங்களை ஓத வைப்பதன் மூலமாக நமக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஏதாவது சம்திங் வராமல் இருக்காது, வந்துகிட்டு தான் இருக்கும். பட் நமக்கு அது இப்போ அவ்வளவு கிளியரா தெரியாது. ஆனா கண்ணை மூடுறதுக்கு பிறகு அப்படியே தெரிய ஆரம்பிச்சோம். என்னென்ன முயற்சி எடுத்தோமோ நம்ம பிள்ளைங்களை ஓத வைக்கக்கூடிய விஷயத்துல என்னென்ன ஓத வைத்தோமோ அத்துணை நன்மைகள் நமக்கு கிடைக்கும். வரலாற்றிலே பல செய்திகளை நம்ம பார்க்கிறோம். ஒரு நபி ஒரு கபரிஸ்தான் வழியாக போறாங்க. போகும் பொழுது அங்கே ஒரு மனிதர் அவர் செய்த பாவத்தின் காரணத்தினால அவர் தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒரு நபி பார்க்கிறாங்க, கபூர் நடக்கக்கூடிய தண்டனையை பார்க்கிறாங்க. அப்படியே கடந்து போயிட்டு சில வருடங்களுக்கு பிறகு திரும்பி வருகிறார்கள். யதார்த்தமா அதே கபரிஸ்தான் வழியாக வரும் பொழுது தண்டிக்கப்பட்டிருந்த அந்த மனிதர் தண்டனை இல்லாம இருக்கிறார்.
போகும் பொழுது பார்த்தார் தண்டனை கொடுக்கப்பட்டு என்று கொண்டு வருகிறார். வரும் பொழுது பார்க்கும் பொழுது அவருக்கு தண்டனை வழங்கப்படலை. உயிரோடு இருந்தா அமல் செய்யலாம், மௌத்தா போனதுக்கு பிறகு தண்டனை தான், அதை மாற்ற எல்லாம் முடியாது. இப்போ அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாட்ட அந்த நபி முறையிடுறார், அல்லாஹ்வே சில வருடங்களுக்கு முன்பு இந்த கபருஸ்தான் வழியாக நான் செல்லும் பொழுது இந்த கபரிலே இவர் தண்டிக்கப்பட்டு கொண்டிருந்தார். சில வருஷங்களுக்கு பின்பு இப்போ நான் திரும்பி வரும் பொழுது அதே கபரை நான் பார்க்கிறேன், தண்டனை இல்லாமல் இருக்கிறாரே, என்ன காரணம்? இதற்கு முன்பு அவர் ஏன் தண்டிக்கப்பட்டார், இப்ப ஏன் அவர் தண்டனை கொடுக்கப்படாமல் இருக்கிறார் என்று ஒரு நபி அல்லாஹ்விடத்தில் கேட்கும் பொழுது அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொன்னா, நீங்க ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வழியா போகும்பொழுது இவர் தண்டிக்கப்பட்டார் இல்லையா, என்ன காரணம்? அப்பந்தான் அவர் மௌத்தா போய் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மௌத்தா போகும்பொழுது அவங்க மனைவி கன்சீவா இருந்தாங்க. அவர் மௌத்தா போகும் பொழுது அவர் மகள் அவங்க மனைவி கன்சீவா இருந்தாங்க. அவர் மௌத்தா போனதுக்கு பிறகு அப்புறம் டெலிவரி ஆகிடுச்சு. குழந்தை வளர்ந்து 1 வயசு 2 வயசு 3 வயசு 4 வயசு ஆனதுக்கு பிறகு மனைவி பிள்ளையை தூக்கி மதரசாவை தூக்கி விடுறாங்க. மதரசாவில் விடும் பொழுது மதரசாவினுடைய உஸ்தாத் அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி. குர்ஆன் ஆரம்பிக்கும் அப்படிதான் சொல்லுவாங்க, இந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, சொல்லுமா அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம். உஸ்தாத் சொல்லிக் கொடுப்பாங்க இல்லையா? அல்லாஹ் சொல்லுகிறான், அவர் தண்டிக்கப்படும் பொழுது ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கல்ல, அப்போ அவர் தண்டிக்கப்பட்டது அவர் செஞ்ச பாவத்தின் காரணத்தினால் அவர் தண்டிக்கப்படுறார். ஆனால் நீங்கள் திரும்பி வரும் பொழுது சில வருஷங்கள் கழித்து திரும்பி வருகிறீர்களே, அப்ப ஏன் அவர் தண்டிக்கப்படவில்லை என்றால், அவருடைய பிள்ளை மதரசாவில் சேர்க்கப்பட்டு உஸ்தாத் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லும் பொழுது அந்த புள்ள எவர் மௌத்தா போனாரோ அவருடைய பிள்ளை என்னை அர் ரஹ்மான் என்று சொல்லுகிறது, என்னை அர் ரஹீம் என்று சொல்லுகிறது. நான் எப்படி இவரை தண்டிப்பேன்? அல்லாஹ் கேட்டான். அந்த குழந்தையினுடைய வாயிலிருந்து அர் ரஹ்மான், என்னை ரஹ்மான் என்று சொல்லுகிறது, என்னை ரஹீம் என்று சொல்லுகிறது, கிருபையாளன் என்று சொல்லுகிறது, இரக்கமுள்ளவன் என்று என்னை பார்த்து சொல்லுகிறது. எப்படி நான் அவருடைய அத்தாவை நான் தண்டிக்க? அவருடைய புள்ள என்னை பார்த்து ரஹ்மான்னு சொல்லுது, ரஹீமுன்னு சொல்லுது, எப்படி நான் தண்டிக்க? இந்த பிள்ளைக்காக வேண்டி அவருடைய தண்டனையை நான் நிறுத்திட்டேன். அல்லாஹ் ஜல்லஷான் இந்த பிள்ளைக்காகவே, இந்த பிள்ளை என்னை பார்த்து ரஹ்மான் என்று சொன்னது, ரஹீம் என்று சொன்னது, அதன் காரணத்தினால் இவருக்கு வழங்க வேண்டிய தண்டனையை அவர் பிள்ளைக்காக வேண்டி நான் நிறுத்திவிட்டேன் என்று அல்லாஹ் அந்த நபிக்கு சொன்னான் என்றால், நான் சொல்வது போன்று நாம் நம்முடைய பிள்ளைகளை ஓத வைக்கக்கூடிய விஷயத்தில் நாம் முயற்சி எடுத்தால், நம்ம கண்ணு மூடுனதற்கு பிறகு சதக்கத்தும் ஜாரியான்னு சொல்றோம் இல்லையே, சதக்கத்தும் ஜாரியா, அந்த பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அன்பான பெருமக்களே, இந்த மார்க்க கல்வி, இந்த மார்க்கத்தினுடைய கல்வி எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், குர்ஆனும் ஹதீஸும் நிறைய செய்திகள் சொன்னால், நான் சுருக்கமா ஒரு 4-5 ஹதீஸ் தான் சொல்லியிருக்கிறேன். இந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள்ல வெறும் ஒரு 4-5 தான். அது இருக்குது, ஆயிரக்கணக்கான ஹதீஸுகள் இருக்குது. அதை பேச ஆரம்பிச்சா 6 மாசத்துக்கு வெறும் ஹதீஸை மட்டுமே பேசணும். நான் ஒரு ஆர்வத்திற்காக வேண்டி ஹதீஸுகள் எப்படியெல்லாம் இந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதன் மூலமாக கிடைக்கக்கூடிய சிறப்புகள் சம்பந்தமாக சின்ன ஒரு 4-5 ஹதீஸ் தான் நான் உங்களுக்கு சொன்னேன். இப்படி எத்தனையோ ஹதீஸுகள் இருக்கிறது. அன்பான பெருமக்களே, இப்ப மார்க்க கல்வியை கற்பதின் மூலமாக இவ்வளவு சிறப்புகள் கிடைக்கும் என்பதற்காக தான் முன்னோர்கள் எல்லாம் இதில் ரொம்ப கவனம் செலுத்தி இருக்கிறார். முன்னோருடைய வாழ்க்கையை கொஞ்சம் புரட்டி பார்த்தால் தெரியும், எவ்வளவு முயற்சிகள் இதற்காக வேண்டி அவர்கள் கையாண்டுள்ளார்கள். இந்த பாக்கியம் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த முன்னோர்கள் எடுத்த முயற்சிகள் என்று வரும் பொழுது முதல்ல மாணவர்களை பற்றி பேசுவோம். முதல்ல மாணவர்கள், முன்னால் இருந்த மாணவர்கள் இந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி அவங்க எடுத்த முயற்சி. முன்னோர்கள் அப்படின்னு சொன்னா அதுல 2-3 டிபார்ட்மெண்ட் வருது. நான் ஒன் பை ஒன்னா சொல்றேன். இந்த முன்னோர்கள் இந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி எந்த அளவுக்கு அவர்கள் ஆர்வம் காட்டினார்கள் என்பதற்கு முதல்ல நான் ஸ்டூடெண்ட்டை கொண்டு வரேன். மாணவர்கள், முன்னால் உள்ள மாணவர்கள் இந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி எடுத்த முயற்சிகள். ரொம்ப முன்னாடி எல்லாம் நான் போகல, கௌசலாதம் அவங்களுடைய காலத்துக்கெல்லாம் போனா நம்மளால பேசவே முடியாது.
சாப்பிடாம பர்நாள் கோதுலாதம் அவர்கள் பட்டினியா இருந்து மயக்கம் போட்டுலாம் கீழே விழுந்திருக்கிறாங்க. அவ்வளவு லாங்குக்கெல்லாம் நான் போகல. சமீப காலகட்டத்தில் தான் நான் சொல்றேன். சமீப காலகட்டத்தில் ஒரு 20-25 வருஷத்துக்குள்ளதான் நான் சொல்றேன். ஒரு 100 வருஷத்துக்கு உள்ளதான் நான் சொல்றேன். ரொம்ப முன்னாடி எல்லாம் நான் போகல. அப்படி இருந்த அந்த ஆர்வம் எல்லாம் இன்னைக்கு நம்முடைய மக்களுடைய உள்ளத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருவதை நாம் பார்க்கிறோம். அன்னைக்குள்ள மாணவர்கள் எல்லாம் அன்பான பெருமக்களை வீட்டிலேயே வசதி இருக்காது, ஓத வைப்பதற்குண்டான வீட்டிலேயே வசதி இருக்காது. அவ்வளவு சிரமத்துக்கு மத்தியிலும் பெற்றோர்கள் தன் பிள்ளையை ஓத வச்சாங்க. ஒரு மகான் சொல்றாங்க, என்னால மதரசால ஓதுவதற்குண்டான வசதிகள் எல்லாம் இல்லை, ஓதி கொடுக்குற வேலை மட்டும்தான் மதரசால, சாப்பாடு எல்லாம் நம்ம காசு தான். இன்னைக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி மதரசால எல்லா வசதிகளும் இருக்குது. ஓதுறதுக்கு ஆளக்கான, ஓதுறதுக்கு ஆள், எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது, எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. அன்னைக்கு மதரசால சாப்பாடுலாம் கிடையாது, ஓதுறது மட்டும்தான் மதரசால வேலை. வந்தா ஓதி கொடுப்பாங்க, சாப்பிட்றது அது எல்லாம் நீங்க பார்த்துக்கிற வேண்டியதுதான். துபாயில வேலை செய்யறது மட்டும்தான், வேலை செய்யறது மட்டும்தான். கம்பெனியில் தங்குறது, அகாமடேஷன், அது எல்லாம் சாப்பாடெல்லாம் நம்ம சொந்த செலவில் பார்த்துக்கிற மாதிரி தான். அன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரை மதரசால ஓதி கொடுக்கறத மட்டும்தான் செய்வாங்க. சாப்பாடு தங்குறது எல்லாம் நீங்க பார்த்துக்கிற வேண்டியதுதான். அதெல்லாம் மதரசாவுடைய வேலை கிடையாது. ஓதுனாங்க மாணவர்கள். ஒரு மகான் சொல்றாங்க, என் வீட்டில் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மரத்துல தானே பலகை மேல இது இருக்கும், மேல காங்கிரீட் எல்லாம் பழைய பலகை, ரொம்ப தரமான பலகைகள் போடப்பட்டிருக்கும் இல்லையா, காங்கிரீட் எல்லாம். அந்த பலகையை உடைச்சி வித்து நான் ஓதுனேங்கிறான். அந்த மரத்தினுடைய பலகைய, மரம் நல்ல ரேட்டுக்கு போகும் இல்லையா, அதை வித்து நான் மதரசால ஓதுனேங்கிறான். இன்னொரு மகான் சொன்னார்கள், என் தாய் ஆடை நெய்க்கக்கூடியவர்கள், நூல் ஆடை நெய்க்கக்கூடியவர்கள். என் தாய் சொன்னாங்க, எக்காரணத்தை கொண்டும் நீ ஓதுறதை விட்டுறக்கூடாது, உனக்கு என்னென்ன செலவுகள், நான் நூல் எப்படியாவது வித்தாவது உன்னை ஓத வச்சிருக்கேன். அப்படியெல்லாம் ஓத வச்சிருக்கிறாங்க. சில சமயங்கள்ல மதரசால நம்ம பார்த்துருக்கிறோம், ஒரு பேஸ்ட் பிரஷ் வாங்குறது கூட வசதி இல்லாதவங்களாம் வந்து ஓதுறாங்க. ஒரு பேஸ்ட் பிரஷ் இன்னைக்கு தலவாணியிலிருந்து, பாயிலிருந்து, பெட்ஷீட்ல இருந்து அத்தனையும் வாங்கி கொடுக்கப்படுது ஓதுறதுக்கு ஆளாக்கம். அன்னைக்கு எந்த வசதியும் இல்லை, எந்த வசதியும் கிடையாது. ஆனால் மாணவர்கள் வந்து ஓதுனாங்க. நூற்றுக்கணக்கான மாணவர்கள், ஆயிரக்கணக்கான மாணவர்கள். மதரசால அட்மிஷனே கிடைக்காது. சில மதரசாக்கள்ல வருவாங்க, இந்த மதரசா ஃபுல்லாகிடுச்சு, நீங்க எந்த மதரசாவுக்கு போங்கன்னு அனுப்பி விட்டுருவாங்களாம். அந்த மதரசாவுக்கு போனால் இங்கேயும் ஃபுல்லாகிடுச்சு, நீங்க அந்த மதரசாவுக்கு போங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பி விடுவார்கள். அப்படியெல்லாம் மாணவர்கள் கூட்டம் கூட்டமாக, அதை நல்லா கவனிக்கணும். வசதி இல்லை, சாப்பாட்டு வசதி கிடையாது, சாப்பாட்டு வசதியை, தங்குற வசதியே கிடையாது. ஒரு மதரசா, நான் பேர் சொல்ல விரும்பல, முன்னாடி உள்ள நிகழ்ச்சி, இப்பெல்லாம் ஓகே. சாப்பாடு சால்னால மேல புழு பூரா மிதக்கும், புழுவா ஓடும், புழுவா ஓடும். சாப்பாட்டுல புழு, சால்னால புழு. அதை அப்படியே வடிச்சு ஊத்திட்டு இருக்கிற சால்லாம் வச்சு ஊத்தி ஓதி இன்னைக்கு பெரும் பெரும் மாமேதைகளா இருக்கிறாங்க. இன்னைக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் கொடுத்து ஓதுவதற்கு அன்னைக்கு எந்த ஃபெசிலிட்டியும் கிடையாது. வெறும் மார்க்க கல்வி மட்டும் கற்றுக் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் அதை மாணவர்கள் எந்த சிரமம், வீட்லையும் வசதி இல்லை, மதரசாலையும் வசதி இல்லை, இரண்டு பக்கமும் வசதி இல்லை. இருந்தாலும் ஓதி பிற்காலத்தில் பெரும் பெரும் மாமேதைகளாக ஆனார்கள். நீங்க வரலாற்றிலே பெரும் பெரும் மாமேதைகளுடைய வரலாறுகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் தெரியும். அவங்க ஓதும் பொழுது எவ்வளவு கஷ்டப்பட்டு, எவ்வளவு சிரமப்பட்டு அவர்கள் ஓதினார் என்பது எல்லாம் அவர்கள் சொல்லும் பொழுது, இப்படியும் ஓதியிருக்கிறார்களா என்று நினைக்கும் அளவுக்கு ஆச்சரியம். இது மாணவர்களுடைய நிலை. முன்னோர்களாகிய வாழ்ந்த மாணவர்கள் ஓதும் விஷயத்தில அவங்க எவ்வளவு அக்கறை காட்டினார்கள். இனி ஓதி கொடுக்கக்கூடிய உஸ்தாதுமார்கள் அவங்க எப்படியெல்லாம் இந்த மார்க்கத்தை வளர்க்கக்கூடிய விஷயத்தில், முதல்ல சொன்னது மாணவர்கள் ஓதக்கூடிய விஷயத்தில் அவங்க எடுத்த ஆர்வம், அவங்க எடுத்த முயற்சி. அடுத்து ஓதி கொடுக்கக்கூடிய உஸ்தாதுமார்கள், முன்னோர்களாக இருந்த உஸ்தாதுமார்கள் அவங்க செய்த எத்தனையோ அர்ப்பணிப்புகள். அவங்க ஓதி முடிச்சதோட மதரசா, நிறைய மதரசாவை கட்டினாங்க. போதுமான வசதிகள் இருக்காது. நம்ம வேலூர் பாக்கியாத்து சாலிஹாத்தினுடைய பாணி, வேலூர் பாக்கியாத்துனா உதாரணத்திற்கு வேலூர் பாக்கியாத்து சாலியா, இப்படி எல்லா மதரசாக்களையும் எடுத்தால் அந்த மதரசாவை உருவாக்கியவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் புரட்டி பார்த்தால் அல்லாஹ் அக்பர், எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில நம்ம மதரசா உருவாக்கி இருக்கிறார்.
காரணம் என்ன? இந்த ஹதீசுகளை எல்லாம் அவர்கள் பார்த்து நம்ம கண்ணை மூடினதுக்கு பிறகு அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும் என்பதற்காக. அண்ணல் ஆலா ஹஸ்ரத் அப்துல் வஹாப் ஆலா ஹஸ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வேறொரு பாக்கியாத்து சாலிகாத்தை கெட்டுனா முதல்ல மதரசா ஆரம்பிக்கிறாங்க, தன்னுடைய வீட்டு திண்ணையில வச்சுதான் ஆரம்பிக்கிறாங்க. வீட்டு திண்ணையில வச்சுதான் மதரசாவே ஆரம்பிக்கும். பொதுவான பொருளாதார வசதி இல்லை, அவங்கள்ட்ட கல்வி இருக்குது, மார்க்க ஞானம் இருக்குது, ஓதி கொடுப்பதற்குண்டான அத்துணை தகுதிகள் திறமைகளும் இருக்குது. வசதி இல்லை. எங்க வச்சு ஆரம்பிக்கிறது? ஒண்ணு இல்லை, தான் வீட்டுல வச்சு முதல்ல ஆரம்பித்தார்களாம். அதுல எத்தனை பிரச்சனை, எவ்வளவு பிரச்சனைகளை அவர்கள் சமாளித்தார்கள். அவங்க சொந்த பணத்தை போட்டு சொந்த வீட்டில் வச்சு மதரசாவை ஆரம்பிச்சு கொஞ்சம் மாணவர்கள் கூட ஒரு இடத்தை வாங்கி டெவலப் ஆகினதுக்கு பிறகு அவங்களே ஒரு நிர்வாகிகளை ஏற்பாடு செய்கிறாங்க. யாரு? ஆலா ஹஸ்ரத் அவர்கள் தன்னுடைய சொந்த முயற்சினால் வேற ஒரு மதரசால போய் இவங்க வேலை செய்யல. இவர்கள் தான் பாணின்னு சொன்னாவே இவங்க தான் மதரசாவே ஹயாத்தா ஆக்குறாங்க. வேற ஒரு மதரசா கெட்டப்பட்டு இவங்க போய் வேலை செய்யல. இவர்கள் சுயமாகவே மதரசாவை உருவாக்கி நல்ல வளர்ச்சி அடைந்ததற்கு பிறகு தன்னால சுயமாக பார்க்குவதை விட ஒரு நிர்வாகத்தை ஏற்படுத்துவோம்னு சொல்லி ஒரு நிர்வாக கமிட்டி ஒன்று ஏற்படுத்தி கடைசியில் அந்த நிர்வாக கமிட்டியே இவங்களுக்கு ஆப்போசிட்டா திரும்பி பணத்தை எல்லாம் இவர் ஆட்டையை போடுறார். அல்லாஹ் அக்பர். எதுக்கு சொல்ல வரேன், எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில் மதரசா மனம் தளரல. இவங்க மதரசாவை கட்டி இவங்க உருவாக்கி இவங்க நிர்வாகிகளை ஏற்படுத்த செஞ்சதுக்கு பிறகு இவங்க வளர்ச்சி பிடிக்காம நிர்வாகிகள் இவங்க நிறைய வசூல் செய்யறாங்க. வசூல் செஞ்சு எங்களுக்கு கணக்கு காட்டுறது இல்லை, இவங்களா காசை எடுத்துறாங்க. கோர்ட்ல கேஸ போட்டாங்க. அப்ப இவங்க சார்பாக ஒரு வக்கீல் பேசுவதற்காக வருகிறார். இவங்க சார்பாக ஆளாவது நாளைக்கு கோர்ட்டுக்கு போகணும், இன்னைக்கு வக்கீல் வருகிறார். வந்து இதை கொடுக்க வரவு செலவு கணக்கெல்லாம் வச்சிருக்கீங்களா? ஆளாவது சொன்னாங்க, அதெல்லாம் நான் எழுதுறதில்லை, வர்றதை அப்படியே எடுத்து நான் செலவு பண்ணிடுவேன். எதுக்கு அன்றைய காலகட்டத்தில் அதெல்லாம் இருக்காது. அப்படியே வரும், அப்படி சமையல் கொடுப்பாங்க, அப்படி எதுக்கு அதுக்கு கொடுப்பாங்க, அதுக்குன்னு நான் தனியாக எழுதுறதுலாம் இல்லை. அப்போ வக்கீல் சொன்னாரு, நீங்க நேர்மையானவங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா நீதிமன்றத்துல ஜட்ஜி ஏத்துக்கணும் இல்லை, அதனால நீங்க ஒரே ஒரு பொய் சொன்னா போதும், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்க நடந்த நிகழ்வு. நான் எதுக்கு சொல்லவா, இவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில மதரசாவை உருவாக்கியவர்கள் தான் இன்னைக்கு அந்த பாக்கவிகளாக நாங்கள் வெளியில வந்திருக்கிறோம். அன்னைக்கே அவங்க மனசு உடைஞ்சு போங்கடா நீங்களும் மதரசாவும் சொல்லி அவங்க வெளியே போயிருந்தா அந்த மதரசா அன்னைக்கே இழுந்து மூடி இருப்பாங்க. இவ்வளவு சிரமங்களை தாங்கினாங்க. யோசிச்சு பாருங்க, இவங்களே மதரசா உருவாக்கி வளர்ச்சி அடைந்த பிறகு இவர்களே நிர்வாகத்தை உருவாக்கி அந்த நிர்வாகம் இவர்கள் மேல கேஸ போட்டு நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போக வேண்டியிருக்கு. நாளைக்கு கேஸ் வருது, நைட்ல வக்கீல் பேசுறாரு, நீங்க ஒரே ஒரு பொய் சொல்லுங்க. என்ன பொய் சொல்லணும்? இல்ல நான் எல்லாம் எழுதி வச்சிருந்தேன், அது எல்லாம் கரையா அரிச்சிருச்சு, அது எல்லாத்தையும் தீ பிடிச்சி எரிஞ்சிருச்சு, நீங்க சொல்லுங்க, மற்றதை நான் பேசிக்கிறேன். நீங்க இந்த ஒண்ணு சொன்னா போதும், மற்றபடி நான் கோர்ட்ல நான் பேசிக்கிறேன். ஆளாவது சொன்னாங்க, அப்படி பொய் சொல்லணுமா? நான் பொய் சொல்லணுமா? அப்படி பொய் சொல்லிதான் இந்த கேஸ் ஜெயிக்கணுமா? நான் தோத்தாலும் பரவாயில்ல, பொய் சொல்ல மாட்டேன்ட்டா. பொய் சொல்ல மாட்டேன். அப்படி பொய் சொல்லி நான் ஜெயிக்கணுங்கிற அவசியம் இல்லை. என்னுடைய உண்மை நிலை நான் எழுதி வைக்கிறேன், அவ்வளவுதான். வர்றதா அப்படியே மரசாகத்தையும் கொடுத்துருவேன், செலவு கொடுத்துருவேன், சமையலும் கொடுத்துருவேன், நான் எழுதி வைக்கிறேன். அதுதான் நான் நாளைக்கு கோர்ட்லயும் சொல்வேனே தவிர, இன்னைக்கு உங்கள்கிட்ட நான் என்ன சொல்றேனோ இதே தான் நாளைக்கு நான் கோர்ட்ல சொல்வேனே தவிர ஒரு வார்த்தை நான் பொய் பேச மாட்டேன்ட்டாங்க. ஜட்ஜி அவர் வக்கீல் சொல்லிட்டாரு, இப்போ ஜெயிக்கிறது கஷ்டம் தான், வேற நான் என்ன பண்ண முயற்சி பண்ணேன்னு அவரும் போயிட்டார். மறுநாள் காலையில் கேஸ் நடக்குது, அதே வார்த்தையை சொன்னாங்க. நாலாவது நான் எழுதி வைக்கல, அப்படியே வர்றதை தூக்கி நான் கொடுத்துட்டேன். ஆலாசுடைய முபாரக்கான அந்த முகத்தை பார்த்து ஜட்ஜி சொன்னான், இந்த முகம் பொய் சொல்லக்கூடிய முகம் அல்ல. ஜட்ஜி ஆலாசுடைய முகத்தை பார்த்து சொன்னான், இந்த முகம் பொய் சொல்லக்கூடிய முகம் அல்ல, இந்த முகம் திருடக்கூடிய முகம் அல்ல. ஆனால் உண்மையை சொல்ல போனால் அன்றைய காலகட்டத்தில் அவரே சொல்றார், அன்றைய காலகட்டத்தில் எழுதி வைக்கக்கூடிய பழக்கம் எல்லாம் இருக்க பெரும்பாலான மக்கள்கிட்ட வர்றதை அப்படியே வாங்கி அப்படியே கொடுத்துருவாங்க. அதனால இந்த முகத்தை வைத்து நான் சொல்கிறேன், இவர்கள் ஒருபோதும் மதரசாவுடைய பணத்தை எடுத்திருக்க மாட்டார்கள். இவர்களுக்கு எதிராக போடப்பட்ட அத்தனை வழக்குகளும் ரிஜெக்டட்.
அப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தான் அந்த பாக்கியாத்து சாலிஹாத்தை வளர்த்து ஆளாக்குனாங்க. இன்னைக்கு அந்த மதரசாவிலிருந்து பல லட்சக்கணக்கான மாணவர்கள் உருவாகி அவங்க நிறைய மதரசாக்களை உருவாக்கி, நீங்க தமிழ்நாட்டில் என்னென்ன மதரசாக்களை எடுத்துக்கொண்டாலும் அத்தனையும் வேலூர் பாக்கியாத்து சாலிஹாத்தினுடைய பிரெஞ்சு தான். காரணம், அங்கேருந்து ஓதி வெளியானவர்கள் தான் பல இடங்களுக்கு போய் மதரசா உருவாக்குனாங்க. எதுக்கு சொல்ல வர, முன்னோர்கள் இந்த உலமாக்களை உருவாக்கக்கூடிய விஷயத்தில், மார்க்க கல்வியை இந்த மக்களுக்கு போதிக்கக்கூடிய விஷயத்தில் எவ்வளவு கவனம் செலுத்தினார். இன்னும் பல செய்திகளை சொல்ல நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் தௌஃபீக் செய்தால் வரக்கூடிய வாரத்தில் நம்ம அதை பேசலாம். அன்பான பெருமக்களை, நான் உங்களுக்கு முன்பு சொன்னது போன்று மார்க்க கல்வி அது நமக்கு இம்மைக்கும் மறுமைக்கும் பயன்படுத்தக்கூடிய கல்வி என்ற அடிப்படையில் நமது பிள்ளைகளை நம்ம பார்த்து ஓத வைத்தாலும் சரி, அல்லது பார்க்காமல் ஓத வைத்தாலும் சரி, அல்லது அவர்களை ஆலிமாக ஆக்கினாலும் சரி, ஏதாவது வகையில் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நமக்கும் ஒரு தீனுடைய தொடர்பு இருக்க வேண்டும் என்பதை தங்களுக்கு பணிவான முறையில் கவனத்தில் கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஊரில் நிறைய ஹாஃபிதுகளையும் நிறைய ஆலிம்களையும் அல்லாஹ் உருவாக்கி தருவானாக. அல்லாஹ் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய எல்லா மதரசாக்களையும் அல்லாஹ் மென்மேலும் சிறப்பாக்குவானாக. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மதரசாக்கள் நிறைய மாணவர்களால் சிறப்படைந்து இன்னும் பல மாணவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு சிறந்த ஊராக அல்லாஹ் நமது கூத்தாநல்லூரை அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.